ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்திய அணிக்கு வந்த மிகப்பெரிய சோதனை என்ன தான் பண்ணுறது. நம்ம இவங்கெல்லாம் இந்திய அணிக்குள்ளே வருவாங்க, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் பிசிசி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோமோ அவங்க எல்லாத்தையும் வெளில உட்கார வச்சிடுறாங்க. அவங்க என்ன பிளானில் இருக்காங்க, கௌதம் கம்பீர் என்ன பிளானில் இருக்கார் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. 3 முக்கிய வீரர்கள், அதுவும் நல்ல ஃபார்மில் இருந்தும் சரியான சந்தர்ப்பம் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த முடியாமல் போனதுனால தற்போது பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க. அந்த 3 வீரர்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று முகமது சமி, நல்ல ஃபார்மில் வெறும் 33 வயதில் வெரி ஃபாஸ்ட் பவுலராக இருக்கக்கூடிய முகமது சமி. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் காயம் ஏற்பட்டு அணியில் இருந்து பாதியிலே விலகினார். அதற்கப்புறம் கொஞ்சமாக அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்தார். தற்போது முழுமையாக உடற்தகுதி பெற்று விட்டார் அப்படின்னு பிசிசிஐ தெரிவித்து இருந்தாலும் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் அவரை சேர்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவோட தொடரில் அவரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க போல. அதனால முகமது சமியை தற்போது இந்த தொடரில் சேர்க்கல. பும்ராவுக்கு ஓய்வு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் பும்ராவுக்கு பார்த்தீங்கன்னா அணிக்குள்ள இடம் கொடுத்துருக்காங்க. 2வது வீரர் ரஜத் படிதர். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இவருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத ரஜத் படிதர் தற்போது துலீப் டிராபியில் நல்ல திறமையாக விளையாண்டாலும் அவரை பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் தேர்வு செய்யலை. சர்ஃப்ராஸ் கான் இங்கிலாந்து தொடரில் சிறப்பாக செயல்பட்டதாலும் துலீப் டிராபிலையும் சிறப்பாக செயல்பட்டதாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரஜத் படிதருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனால் திரும்பியும் அவருக்கு வாய்ப்பு வருமா அப்படிங்கிறது கேள்விதான். அதே போல் 3வது வீரர் ஸ்ரேயஸ் ஐயர். இங்கிலாந்து எதிரான தொடர்லையும் அவர் சிறப்பாக விளையாடலை. அப்போதே அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட விட்டார். அதற்கு பிறகு லோக்கல் டோர்னமெண்ட்டில் ரஞ்சி டிராபியில் விளையாட சொல்லி பிசிசி அறிவுறுத்திய போது ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடவே இல்லை. இதனால அவர் அணிக்கான அந்த ஒப்பந்த ஊதிய பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அதனால இனி இந்திய அணிக்குள்ள ஸ்ரேயஸ் ஐயர் வருவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தது. அவருக்கு துலீப் டிராபியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய திறமையை நிரூபிச்சிருந்தா கண்டிப்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கும். துலீப் டிராபியில் வெறும் மோசமான ஒரு விளையாட்டை வெளிப்படுத்துறதுனால அவரை அணிக்குள்ள சேர்க்காம பங்களாதேஷ்க்கு தொடரில் இருந்து கலட்டி விட்டும் இருக்காங்க. இதில் ரஜத் படிதர், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களுக்கு எதிர்காலத்தில் அணிக்குள்ள இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் முகமது சமி காயத்தில் இருந்து முழுமையாக குணம் அடையாததுனால தான் இந்த தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த 3 வீரர்களும் இந்த தொடரில் இல்லாதது எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவுல வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. கௌதம் கம்பீர் பிசிசி என்ன மாதிரியான ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட வீரர்கள் எல்லோருமே அணிக்கு தேவையான ஒரு வீரர்கள் தான். ஆனால் இருந்தாலும் சில வீரர்கள் அணியில் இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் வருத்தமான ஒரு செய்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.